ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது நம்ம கையிலுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாமா சோதனை வரும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ கையிலுடைய நிலமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நம்ம எழில் அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேரம் காலமோ என்னமோ பார்த்திங்கன்னா 2 பேரையும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. பாலுவும் பார்த்திங்கன்னா பழைய கதையெல்லாம் மனசுல வச்சுட்டு எப்படியாவது இவனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலியில் பார்த்திங்கன்னா கட்டையால் அடிச்சிடுறாங்க. இன்றைக்கி நான் விடவே போகிறதில்ல, அடிக்கிற அடியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கொலவெறி 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர கொலவெறியில் இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே அதாவது மீட் பண்ணும்போது எல்லாம் பிரச்சனையிலே முடிஞ்சுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனையும் தாண்டி இதுதான் ஒரு பயங்கர பிரச்சனையாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம பாலுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கக்கூடாது. ஏன்னா அதாவது நம்ம ஆனந்தியோடைய மாமா தான், கையிலுடைய வீட்டுக்காரர் தான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் எதுவுமே பாலுவுக்கும் தெரியாது. அதே போல் நம்ம ஆனந்தியை பற்றியும் நம்ம எழிலுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா பார்த்தாரு, 2 பேரும் எங்கேயோ வண்டியில் போனதாக பார்த்தாரு. அப்போது அதுக்காகவாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் கையல், நீ சொல்கிறதுனால தான் நான் பொறுமையாக ஓடிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நினச்சிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போவும் அந்த கோபத்துலேயும் கையிலுடைய வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எழில் மதிப்பு கொடுக்குறாரு. இப்போது அதையும் தாண்டி நம்ம பாலு பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா அதிக அளவில் கோபத்தை உண்டாக்குது, வெறித்தனத்தை ஏற்றுது. ஏன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருக்கியே, எனக்கு பயந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் எதுக்குடா பேண்ட் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எந்த ஒரு மனுஷனுக்குமே பார்த்திங்கன்னா கோபம் உச்சத்தலைக்கு ஏறும். அதே போல் தான் நம்ம கையிலுடைய எழிலுடைய கோபமும் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடை இழந்து பயங்கரமாக இருக்குது. இப்போது பெரிய கல்லை தூக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாலுடைய தலையில் போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிட்டு போயிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியும் பார்த்திங்கன்னா நினச்சி பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே குடும்பத்தோடு கூரை புடவை எடுக்கிறதுக்கு, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சந்தோஷமாக போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போவாவது நம்ம ஷாலினியாவது உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர சொல்லலை. ஏன்னா மிகப்பெரிய தப்பு இது. ஏன் கடைக்கு போகும்போது சொல்லிக்கலாம் இல்லையா, கூரை புடவையெல்லாம் எடுக்குவாங்கன்னு தெரியும். அப்போது இதெல்லாம் எல்லா ஏற்பாடுமே செய்கிற வரைக்கும் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும்? எப்படியும் சொல்கிறோம், இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறோம் அப்படின்ற முடிவு நம்ம ஷாலினி எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே சொல்லியிருக்கணும் இல்லையா? மறைச்சி போயிட்டு தெரியாமல் உண்மையை சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தாலி கட்டுற நேரத்துலையா சொல்ல போகிறாங்க? இது மிகப்பெரிய தப்பு ஷாலினி பண்ணுறதும். இப்போது அப்போவும் ஆனந்தியே அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கூட நம்ம கையல் கேட்குறாங்க. அப்போது இந்த இடத்துல சொல்லியிருந்தா கூட இந்த புடவையெல்லாம் எடுக்காமலே கூட போயிருக்கலாம். அப்போவும் நம்ம ஷாலினி பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு போகிறா இல்லையா, அதுக்காக தான் அழுந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலேயும் ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு விடும் அப்படின்னு ஷாலினியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம ஆனந்தியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பாலுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. அப்போது பாலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எழில் பார்த்திங்கன்னா வாழ்நாள் பூரா ஜெயில் தண்டனை தான் அனுபவிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு தண்டனை பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்க போகுது. இப்போது எழில் ஜெயிலுக்கு போனால் நம்ம கையில் நிம்மதியாக இருக்குவாங்களா, இல்லை கையிலுடைய குடும்பம் தான் நிம்மதியாக இருக்க முடியுமா, இல்லை இந்த கல்யாணம் தான் சந்தோஷமாக நடக்குமா? ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கவே கூடாது. பயங்கர, அதாவது இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, எங்கடா ஓடுறது அப்படின்ற நிலமையில நம்ம கையிலுடைய நிலமை இருக்குது. கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.